மீகா என்கிற புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம் வாசியுங்கள். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கருத்து வைத்து சொன்னால், ஆண்டவரே இந்த வசனத்து மூலமாக எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் இடத்துல வந்திருக்கிறோம். ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை நீ கட்டளையிடும். எல்லா செவிகளையும் திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். என்ன அந்த வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை எல்லாம் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை பெற்றுக்கொண்ட போது என்ன அதிசயம், இதில் எந்த அதிசயத்தை பற்றி சொல்லுவது, எந்த வார்த்தையும் எடுத்த உடனே எங்களுக்குமே அது என்னன்னா புரிகிறதில்லை. அதில் இருக்கிறதான விஷயங்களை நாங்கள் வைத்து ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்கு அந்த வசனத்தில் இருந்து ஒரு வெளிச்சத்தை, வெளிப்பாட்டை ஆண்டவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். அந்த வெளிச்சம் கிடைக்க 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 அது அப்படியே அது ஆழத்துக்கு ரொம்ப தூரம் போய்கொண்டே இருக்கலாம். ஆகவே இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் என்ன செய்வார்? அதிசயங்களை காண செய்வார். அதிசயங்களை காண செய்வார். கொஞ்ச நேரத்துக்குள்ளாலே அதனுடைய சுருக்கமான செய்தியை, அதனுடைய ஆழத்தை, தலைப்புகளை எப்படி ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஆகவே அதிசயங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? காண செய்வேன் என்று சொல்லும்போது, பரிசுத்த வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது உலகத்தில் 7 அதிசயங்கள், உலக அதிசயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 7 அதிசயங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதை முழுமையாக நம்ம தியானிக்க அந்த அதிசயங்களை காட்டப் போகிறேன். அந்த அதிசயம் 7 அதிசயங்களையும் பார்த்தவர்கள் எத்தனை பேர்? உலக 7 அதிசயங்களையும் ஒருத்தரும் இல்லை. ஈஃபில் டவர் ஒரு அதிசயமோ என்ன தெரியல. ஆனால் ஈஃபில் டவர் ஒரு அதிசயம் நினைக்கிறேன், இப்படிதானா தெரியல. அந்த ஈஃபில் டவர் ஒரு முறை பார்க்கும்படியாக ஆண்டவனுக்கு உதவி செய்தார். ஆனாலும் தூரத்தில் நின்று பார்த்து விட்டு வந்து விட்டேன். எனக்கு இந்த அதிசயங்களுக்கு உள்ளே எல்லாம் போய் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்தியாவில் ஒரு அதிசயம் இருக்கிறது, தாஜ்மஹால். இன்றைக்கி கூட போய் பார்த்ததே கிடையாது. ஆக்ராவில் இருக்கிறது. என்னவோ தெரியல என்ன அதிசயம்னாலும். ஆனால் உலகத்திலே ஒரு பெரிய சபை இருக்கிறது கொரியாவிலே என்று சொன்ன பொழுது அதை போய் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி போய் பார்த்து, உள்ளாலையெல்லாம் போய் பார்த்து, எல்லாம் மாடி ஏறி இறங்கி அந்த அலுவலகத்தில் போய் அது எல்லாத்தையும் ஒரு நாள் சுற்றி பார்த்து விட்டு வந்தேன். அந்த மாதிரிப்பட்ட விதத்தில் உலகத்துள்ள அதிசயங்கள் 7 அதை போய் நாம் பார்ப்பது, அதனாலே கண்கள் திருப்தி அடையுமா என்றால் திருப்தி அடையவே அடையாது. 7 அதிசயம் இல்லை, 70 அல்ல, 700 அதிசயங்களை பார்த்தாலும் நம்முடைய கண்கள் திருப்தி அடைய போகிறதே இல்லை. அதனாலே நாம் பெறுகிற அனுபவங்களும் நம்மை பெரிய அளவில் ஒன்றும் காப்பாற்ற போகிறதில்லை. ஆனால் வேதத்தின் அதிசயங்கள் 19வது, அதாவது சங்கீதத்தில் 119:18 தாவீது விதமாய் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே 2 கைகளை வைத்து, எல்லாரும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும். அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தருளும். ஆமென். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வேதத்தையே ஒரு அதிசயம் வாசித்து பாருங்க. ரோமர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். The book of Romans chapter 1 verse 4. ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். குறித்துக் கொள்ளுங்கள். வேத பகுதிகளை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் நம்பர் முதல்
உலக அதிசயம் அல்ல இது. உலக அதிசயத்தைங்கிறத விட அதுக்கு அப்பாற்பட்டதான பெரிய பரலோகத்தில் உள்ள ரகசியம். இல்லைன்னா உலக அதிசயத்தை விட இது மேலான அதிசயம். இது எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. அதிசயத்துக்கெல்லாம் அதிசயம். அப்படிப்பட்டதான the great wonders, one among that wonder is என்ன தெரியுமா? வேதாகமம், the Bible, வேத புத்தகம்தான். அதாவது முதலாவது இருக்கிற பெரிய அதிசயமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. அதாவது தான் அங்கே சங்கீதக்காரன் 119 சங்கீதத்திலே அவன் என்ன எழுதி, வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை என்ன செய்யும், திறந்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கையில் வந்திருப்பது ஒரு அதிசயம். வராது ஆமென். ஏன்னா இட் இஸ் த சீப்பஸ்ட் புக். நமக்கு எல்லா புஸ்தகத்தோட சீப்பஸ்டாக கிடைக்கிறது. இதில் வேறு கன்செஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கி அதாவது எங்கேயாவது இரவலுக்காக வாங்கி கையில் வச்சிருக்கிறோம் பாருங்க. அதனால தான் இது இதனுடைய வேல்யூ தெரியல. உலகத்தில் எத்தனையோ பேருக்கு என்ன இல்லை, எத்தனையோ மொழிகளிலே இந்த வேதாகமம் இல்லை. எத்தனையோ பேருக்கு இதை காண அவருடைய மொழியிலே இதை காண்பதற்கான வாய்ப்பு இல்லை. எத்தனையோ தேசங்களிலே இது இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. நம்முடைய கண்கள் இந்த புஸ்தகத்தை காண்கிறதே. அதுக்காக கரத்தில் இந்த புஸ்தகத்தை எடுத்து, ஆண்டவரே இந்த புத்தகத்தை நீர் என் கையில் தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதை காணும்படி, இந்த புஸ்தகத்தை என் மொழியிலே காணும்படி இவ்விதமாக இதை கர்த்தாவே, இதை நல்ல விதமாக இந்த தமிழ் வளர்ச்சி முன்னேற்றம் அடைந்து இந்த வேத புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்புகள் கர்த்தாவே வளர்ச்சி அடைந்து என் கையில் இன்றைக்கு நல்ல விதமாய் ஒரு புத்தகமாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தினுடைய அதிசயத்தை, அந்த வரலாறு எப்படி என்கிறது எல்லாவற்றையும் கொஞ்சம் திரும்ப நான் பார்த்தேன். வேதாகம கல்லூரியிலே கொஞ்ச நாள் படித்த போது அங்கே ஒருவர் இதை பற்றி பேசுவார். வேதாகமம் எப்படி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேசுவார். பைபிள் காலேஜில் வேத புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற வியாக்கியானம் ஒன்றும் பேச மாட்டார்கள். வேத புத்தகத்தினுடைய இந்த வரலாறுகள் பல காரியங்கள் அவையில் தான் பேசுவாங்க. பொண்ணு தலையிலே ஏறல். இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? அதுக்கு பதிலாக இது பைபிள்லேருந்து 4 பிரசங்கத்தை பண்ணலாமே. பைபிள் காலேஜில் பிரசங்கமே கேட்க முடியாது இல்லையே அப்படின்னு யோசிப்பேன். அதனுடைய வரலாறுகளை இப்போ படித்து பாருங்கள். இப்போல்லாம் கூகுளில் நீங்கள் புரட்டினாலும் என்ன செய்யலாம், எடுத்து படிக்க முடியும். அதை படித்து பார்க்கும் எப்படியெல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமம் அதனுடைய தோற்றம் எப்படிப்பட்டது, யாரை கொண்டு எப்படி எழுதினார், எப்படி அது பாதுகாக்கப்பட்டது, அதை அழிப்பதற்கு எவ்வளோ பேர் முயற்சி செய்தார்கள். ஆனால் இன்று வரையிலேயும் கர்த்தர் இந்த வேத புத்தகத்தை பாதுகாத்து வருகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை தேவன் பாதுகாத்து இதை ஆண்டவர் அழிந்து போகாமல் இந்த வேத புத்தகம் ஆச்சரியமாய் இன்றைக்கு வரையிலேயும் அது இருக்கிறது. உலகமெங்கும் இருக்கிற, உலகத்திலே அதிகமாக அச்சடிக்கப்படுகிற விற்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டென்றால் பரிசுத்த வேத புத்தகமாக இருக்கிறது. இது ஆச்சரியம் அல்லவா? ஹல்லேலூயா. அவ்விதமாய் இந்த வேத புத்தகம், இதனுடைய வரலாறு என்பதே இது ஒரு ஆச்சரியமானதாக இருக்கிறது. இதில் இருக்கிற வேதத்தின் மகத்துவங்கள் உள்ளே இருக்கிறது எல்லாமே ஆச்சரியமும் அதிசயமானவைகள். வேத புத்தகத்தை திறந்து பாருங்கள். திறந்து பார்த்தோன்னா ஆச்சரியம் அதிசயம் ஒன்றும் தெரியாது. அதை வாசித்து பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே அதிசயங்களும் அற்புதமான காரியங்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த வேதத்திலே இருக்கிறதான ரகசியங்கள் அதை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அது அதிசயமாக இருக்கும். வேதத்தை நம்ம படிக்க 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 அதில் இருக்கிறதான சத்தியங்கள், அதில் இருக்கிற சத்தியங்கள் அது நம்முடைய கண்களை கற்று திறந்தருளும் போது அதில் மகத்துவங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாமே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்குள்ளாலே நான் அதிகமாக இன்றைக்கு செல்லவில்லை. அது இல்லை என்னுடைய விஷயம். ரெண்டாவது, அதே வசனத்தை வாசித்து பாருங்க. 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
மாம்சத்தின்படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாமிசத்தின்படி, அதாவது இரண்டாவது இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சத்தின்படி நான் சொல்றேன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். தாவீதின் சந்ததியில இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்பது உலக அதிசயங்களுக்கெல்லாம் மேலான அதிசயமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது இன்றைக்கும் மனுஷர்கள் அநேகர் ஏற்றுக்கொள்ளாததாக இருக்கிறது. அது எப்படி ஆகும்? அதற்கு பிரசங்கி ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? அதாவது கர்ப்பவதியுடைய கற்பத்துக்குள்ளாலே எப்படி ஆவி, மனுஷனுடைய ஆவி பிரவேசி, எப்படி எலும்புகள் உண்டாகிறது, இதெல்லாம் அது எப்படி அப்படின்று அதை ஆச்சரியமாக ஒரு கேள்வி கேட்கிறார் பிரசங்கின் புஸ்தகத்தில். வசனமெல்லாம் எடுப்பதுக்கு நேரம் இல்லை. யாருக்காவது தெரியுமா? டாக்டர்ஸ்களுக்கு தெரியுமா? விஞ்ஞானிகளுக்கு தெரியுமா? எப்படி மனுஷனுக்குடைய ஒரு ஸ்திரீனுடைய ஒரு மனிதன் எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறதை நினைத்து பார்க்க முடியாது. ஆச்சரியமாய் தேவன் அதை செய்கிறார். இப்படித்தான் செய்ய முடியும் கர்த்தர் என்பது அல்ல, எப்படியும் அவர் மனிதனை என்ன செய்ய முடியும்? உண்டாக்க முடியும். அது எப்படி? ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகாமல் எப்படியும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அவ்வளோதான் தெரியும் நமக்கு. ஆனால் அதற்குள்ளாலே எப்படியெல்லாம் எலும்புகள் உண்டாகிறது, நரம்புகள் உண்டாகிறது, ரத்தம் உண்டாகிறது, யாருக்காவது தெரியுமா? தெரியாது. மூக்கு கரெக்டாக வைக்கிறாரு, கண்ணு சரியாக இருக்கிறது, அதே போல் அந்த ஹார்ட் சரியாக வைக்கிறார். எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. அதிசயம். மனிதனுடைய படைப்பு என்பது இந்த சிருஷ்டிப்பு மொத்தத்திலே ஒரு அதிசயமான காரியம். அதை மனிதனுடைய சிருஷ்டிப்பு, அதை பேர் அதிசயமான விஷயமாக இருக்கிறது. மனிதன் இப்படித்தான் பிறக்க வேண்டும் அப்படி என்று இன்றைக்கு கர்த்தர் அப்படி ஆதாமுக்கு பிறகு பிறப்புக்கென்று ஒரு சிஸ்டத்தை தேவன் ஏற்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் கற்பத்தில் உண்டாக்கி அதை அப்படி வச்சு அப்படிலாம் பண்ணுறது அப்படிங்கிற சிஸ்டத்தை, ஒரு மெஷினை உண்டு பண்ணி ஒரு ஃபேக்ட்ரியில் வச்சுட்டா, கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டா அது ஓடி அது என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணுமோ ப்ரொடக்ஷன் ஆகிறது மாதிரி கர்த்தர் மெயின் கம்ப்யூட்டராக இருந்து வேலை செய்கிறார். கரங்களை வச்சு கர்த்தர் மயப்படுதால் அல்லோயா. அவர் அந்த சிஸ்டத்தை என்ன செய்ய ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ப்ரோக்ராமில் எது, அதாவது பாவம் செய்தால் இப்படி, பரிசுத்தமாக இருந்தால் இப்படின்னு எல்லாத்தையும் கர்த்தர் எல்லாத்தையும் இந்த சிஸ்டத்தில் போட்டு வச்சிருக்க அடிப்படையில் குழந்தை எப்படி பறக்கணுமோ அப்படி பறக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய செயல் இது மகத்துவமானது, மகிமையானது, ஆச்சரியமானது. ஆனால் அதே வேளையில் இப்படித்தான் பறக்க முடியும், வேறு விதத்தில் பறக்க முடியாது என்றால் முட்டாள்தனமாய் பேசுகிறார்கள் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். ஏன்? முதல் மனிதன் எப்படி பிறந்தான்? முதல் மனிதனை கர்த்தர் என்ன செய்தார்? மண்ணினாலே உருவாக்கினார். அவன் கற்பத்திலே தோன்றவில்லை. இன்றைக்கு தோன்றின பிரகாரமாக முதல் மனிதன் தோன்றவில்லை. அவன் கற்பத்திலிருந்து வந்தவன் அல்ல, அவன் மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அதை எப்படி உண்டாக்கினார்? அது ஒன்றும் தெளிவாக சொல்லப்படவே இல்லை. நம்ம நினைக்கிறோம் கடவுள் என்ன செய்தார், அங்கே ஒரு 6 அடி மனுஷனை போல வந்து உட்கார்ந்து மண்ணை எடுத்து பிசைந்து அப்படியே குயவனை போல உட்கார்ந்து என்ன செய்தார், வனைந்து ஊதினார். மனுஷன் என்ன செய்தான்? அப்படி எழும்பி நின்றான். நம்ம கற்பனையில் அப்படி நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படி மண்ணினாலே உருவாக்கினார் என்று தெளிவாய் சொல்லப்படவே இல்லை. இப்போ கர்த்தர் எப்படி வேண்டும் என்றாலும், அவர் எதை வேண்டும் என்றாலும் செய்ய முடியும். அவருடைய செயல் அதிசயமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய செயல் அதிசயமானது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதை ஆதாம் ஒரு ஒரு புருஷன், ஒரு அதே போல ஒரு பெண், ஒரு ஆண் இல்லாமல் கடவுளால் நேரடியாக மண்ணினாலே உருவாக்கப்பட்டான், படைக்கப்பட்டான் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால், ஒன்றுமில்லாமல் தேவன் எல்லாவற்றையும் படைத்தார் என்பதை நம்மால் விசுவாசிக்க முடியும் என்று சொன்னால், பிக் பேங் தியரியை கூட விசுவாசிக்க முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஏன் நாம் விசுவாசிக்க கூடாது? இயேசு கிறிஸ்து அவர் கன்னியின் வயிற்றில் எந்த புருஷனுடைய எந்த விதமான புருஷன் இல்லாதபடியே
அவள் என்ன செய்தாள்? கர்ப்பவதியாகி அவள் என்ன செய்தாள்? இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தாள். இந்த பிறப்பு, கன்னி பிறப்பு என்பது இது அதிசயத்திலும் பேரதிசயமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு வரையிலேயும் உலகத்தில் உள்ள மக்கள் அநேகருக்கு இது புரியாத ஒன்று. அதிசயம் என்பது இது புரியாத ஒன்று என்று சொல்கிறதை விட தேவனுடைய அதிசயம் இது மக்களால், மனிதனுடைய புத்திக்கு அது எட்டாத ஒன்றாக இருக்கிறது. உலக அதிசயங்களை எல்லாம் போய் பார்த்து விட்டு இது எப்படி நடந்திருக்கும், எப்படி செய்திருப்பார்கள்? இந்த பிரமிடுகள் எல்லாம் பாருங்க, இவ்வளவு பெரிதாக, இவ்வளவு பெரிய கற்களை கொண்டு அந்த காலத்தில் எப்படி உண்டாக்கி இருப்பார்கள்? எந்திரங்கள் இல்லையே, அந்த காலத்தில் அதை எப்படி அதை செய்திருப்பார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி மனிதனுடைய கிரியைகள், மனிதனுடைய சிருஷ்டிப்பை மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், தேவனுடைய மகத்துவமான செயல்களை நம்முடைய புத்தியினால் புரிந்து கொள்வது அது நமக்கு முடியாத காரணம், நமக்கு அதிசயமாய் தோன்றுகிற விஷயமாக இருக்கிறது. கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக கிறிஸ்துவின் பிறப்பு மட்டுமல்ல, அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் பிறக்கிற பிறப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான் என்று தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொன்னார். அதே போல அதை நிக்கோதேமுக்கு சொல்லும் போது அவனுக்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லை. அது எப்படி ஆகும் என்று சொல்லி அங்கே நிக்கோதேமு அந்த கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். குறித்துக் கொள்ளுங்கள், அது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. வீட்டில் போய் படித்து நீங்க பார்க்க வேண்டும். மறுபிறப்பை குறித்து வேத பண்டிதனாய் இருந்ததான நிக்கோதேமுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தோம் என்பது புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அது பெரிய அதிசயத்திலும் அதிசயம், பேரதிசயமாக இருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள்? மறுபடியும் பிறந்த ஆட்கள் 2 கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்குள் நான் ஆண்டவரே மறுபடியும் பிறக்க அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்தீர். இந்த வேத வசனங்கள் மூலமாக கர்த்தாவே எனக்கு அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் மறுபடியும் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. விட்ட இடத்திலிருந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இது ரகசியம் மட்டுமல்ல, அதிசயம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னது அதிசயம்? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது அது அதிசயத்திலும் மாபெரும் அதிசயமாக இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் இதுவரையிலேயும் மரித்து ஒருவர் உயிரோடு எழும்பினது, மரணத்துக்கு உயிரோடு எழும்பி இயேசு 40 நாள் எல்லாரும் காட்சி அளித்து பின்பு அவர் என்ன செய்தார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த சத்தியம், அது உயிர்த்தெழுதல் பண்டிகை வரும் பொழுது அதை குறித்து தியானிக்கிறோம் அல்லவா? அது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. உயிர்த்தெழுதல் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை, அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது எப்படி ஆகும், நடக்குமா என்று அநேகர் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மையிலும் உண்மை. அவருடைய கல்லறை திறந்தே இருக்கிறது. அவர் அநேகருக்கு அவர் காட்சி கொடுத்து அவர்கள் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் அவர்கள் வெளிப்பட்டு அதை சாட்சி சொன்னார்கள். அது வேத புத்தகத்திலே சரித்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது அது அதிசயத்திலும் ஒரு மகா பெரிய அதிசயமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவானவர் மறுரூப சரீரத்தில், அவர் மகிமையின் சரீரத்தில் அவர் உயிரோடு எழும்பினார். ஏன் என்று சொன்னால், நம்மை அவர் உயிரோடு எழுப்பதற்கு, உயிரோடு எழுந்திருப்பதற்கு, நம்மை உயிர்த்தெழுதல் தகுதி உள்ளவள் ஆக்கும்படி இயேசு அவர் என்ன முதற்பலனானார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். உயிர்த்தெழுகிறவர்கள் மத்தியில் உயிர்த்தெழுதலிலே அவர் முதற்பலனாக, அவர் முதலாவதாக உயிரோடு எழும்பி இருக்கிறார். பின்பு ஒரு நாளில் இயேசு வருகையிலே நாமும் அதை போல உயிரோடு எழும்ப போகிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். 91ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யப்படுறார்? எழும்புங்கள் என்று சொல்லுவாராம். 90ஆம் சங்கீதத்தில் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். பூமியின் தூளிலிருந்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்றால், இந்த உலகத்தில் மரித்த அத்தனை சடலங்கள் இருக்காது, தூசியா இருக்கும், அணுவாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாத நிலைமையிலே
அங்கு மிங்குமாக இருக்கிறதான அந்த அணுக்களை கர்த்தர் என்ன செய்வார்? கூப்பிடுவார். மூன்றாவது மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். நிர்த்துளியாக்கி ஒரு அணுவுக்கு கண்ணுக்கு தெரியாத நிலைமையிலே மனிதன் பொடிக்கு பொடியாக 4000 வருஷத்துக்கு முன்னால மரித்தவன்லாம் இப்போ எலும்பு இருக்குமா, அங்கே என்ன சதை இருக்குமா? ஒன்றும் இருக்காது. அது கண்ணுக்கு தெரியாத அணுவாக உலகத்தில் எங்கெங்க கடந்தாலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே அன்றைக்கு வெளிச்சம் உண்டானது போல, சூரியன் உண்டானது போல, நட்சத்திரங்கள் உண்டானது போல, கடல் உண்டானது போல இந்த நிர்த்துளியாய் கிடக்கிற மன்னனுடைய அணுக்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டாம்? அது என்ன செய்யும்? உயிரோடு மகிமையின் சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள். மற்றவர்கள் அவர்கள் எந்த சரீரத்தோடு வருவார்கள் என்பது பற்றி ஆச்சரியமான காரியத்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. அதெல்லாம் வாசிப்ப நேரம் இல்லை. ஒவ்வொரு வீட்டிலையும் மரணம் சம்பவிக்கும் பொழுது அந்த பகுதியை வாசித்து தான் கடைசி அடக்கம் பண்ணுவோம். உயிர்த்தெழுதல் நம்பிக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அநேக கேள்விகளுக்கு பதிலை புத்தியன்னே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்கப்பட மாட்டாதே, அது என்ன செய்யாது? அது முளைக்காதே. அதே போலத்தான் உயிர்த்தெழுதலும் அப்படி இருக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு ஆச்சரியம், அதிசயம். அதே போல மனிதன் கடைசி நாளில் உயிரோடு எழுந்திருக்க போகிறதும் அது அதிசயத்திலும் மாபெரும் அதிசயமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. அடுத்ததாக சீக்கிரமாய் அதை தொடர்ந்து கீழே உள்ளதான வசனத்தை ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 6. அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் ரோமர் 1:1 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும். அப்ப அழைப்பு, தேவனுடைய அழைப்பு என்பது ஆச்சரியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், அவருடைய முன்குறித்தல் என்று புஸ்தகங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறாரே, அதெல்லாம் ஆச்சரியமானது, அதிசயமானது. அதை நாம் புரிந்து கொள்வது என்பது லகுவான காரியமே அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியம், அதிசயமானது என்று சொல்லி சும்மா விட்டுவிடக்கூடாது. சேஷமாய் அவருடைய அழைப்பு அது அதிசயத்திலும் மகா பெரிய அதிசயம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்கள் எத்தனை பேர் அவருடைய நம்மை நீதிமான்களாக அழைத்திருக்கிறார். நம்ம பலரை எங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்களாக அழைத்திருக்கிறார். சிலரை சுவிசேஷகராக அழைத்திருக்கிறார், சிலரை அப்போஸ்தலராக அழைத்திருக்கிறார். என்னை கர்த்தர் அழைத்தார், அவருடைய பிள்ளையாக அழைத்தார். அவருடைய வசனத்தை நான் கேட்டு நீதிமான் ஆகும்படி கர்த்தர் என்னை அழைத்தார், பரிசுத்தவான் ஆகும்படி அழைத்தார், என்னை ஊழியத்திற்கும் அழைத்தார். வேதத்தில் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 Corinthians chapter 1 verse 26. 1 கொரிந்தியர் 1:6. எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் பாருங்கள். அழைப்பை பாருங்கள். கர்த்தர் எப்படி உங்களை இந்த இடத்துல எப்படி நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை எப்படி அவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அனுபவத்தை எப்படி பெற்றீர்கள், இந்த இடத்துல மேலே இருக்கிற நம்மை கர்த்தர் எப்படிங்க மேலே கொண்டு வந்து உட்காரும் படியார்ந்த இந்த அனுபவம் நமக்கு எப்படி உண்டாயிற்று. என்னை விட சிறந்தவர்கள் ஒருவரும் உலகத்தில் இல்லை என்பதை கர்த்தர் கண்டு என்னை அவர் அழைத்தார். அப்படி சொன்னேனால் என்னை விட மிகவும் ஒரு தவறானால் வேறு இருக்க முடியாது. எங்களை அதே போல ஊழியர்களாகிய அநேகரை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கீழே உள்ள வசனம் அதற்கு என்ன சொல்ல, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. அழைக்கப்பட்ட அழைப்பில் வந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் அவர்களை ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்போ மாம்சத்தின்படியாக ஞானிகள், பிரபுக்கள் இவர்கள் அழைக்கப்படவில்லை.
அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளையும் படிப்பறிவில்லாதவர்களையும் ஏழைகளையும் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் போல் இருக்கிறவர்களையும் கர்த்தர் அழைத்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். 1972 அந்த ஆண்டிலே இந்த என்னுடைய உறவினர்களை பற்றி கவலைப்படவில்லை. என்னுடைய பழைய சபை சமுதாயத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து அன்று நான் அவரை பின்பற்ற தைரியமாய் துணிச்சலாக இறங்கி வந்தேன். ஒரு கூட்டம் வாலிபர்கள் அப்படி இறங்கி வந்தோம். அத்தனை வாலிபர்களையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அதே போல கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த பிற்பாடும் விசுவாசத்தினாலே தைரியமாக அவரை பின்பற்றி வந்தபோது, ஊழியத்திற்கு வந்தபோது ஆண்டவர் அந்த கட்டளை கீழ்ப்படிந்தபடினாலே கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், என் வாழ்க்கையிலே அவர் என்னை கைவிடவே இல்லை. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். என் வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய அதிசயங்களை நான் காண்கிறேன். என்னுடைய அற்புதங்களை காண முடிகிறது. அருமையானவர்களே, இன்னும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார். விசுவாசத்திற்கான அடையாளங்கள் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 7, 8 மற்றும் 13ஆம் அதிகாரத்தில் 4வது வசனங்கள். இந்த வசனங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆராதனை செய்கிறவனாக இருந்தான். தொழுகை அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுது கொண்டான் என்பதிலே ஜெபம் அடங்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த தொழுகையிலே உபவாசமும் அடங்கி இருக்கிறது. அந்த தொழுகை என்பதிலே கர்த்தரை துதிக்கிற துதி அடங்கி இருக்கிறது. இவைகளெல்லாம் சேர்ந்ததுதான் தொழுகையாக இருக்கிறது. ஏதோ கொஞ்ச நேரம் வந்து இல்லைன்னா ஆலயத்துக்கு வந்து ஓடி ஓடி வந்து நின்று ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு போவது தொழுகை அல்ல. தொழுகை என்பது தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் அவருடைய சமூகத்தில் முழங்கால் நின்று ஜெபிப்பது, அவரை துதிப்பது, அவரை நம்ம ஆராதனை செய்வது, ஜீவபலியாய் நம்ம ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்வது, இவைகளெல்லாம் தான் ஆராதனை தொழுகையாக இருக்கிறது. அந்த ஆராதனையின் அனுபவங்கள் ஆபிரகாமுக்கு இருந்தது. அதுதான் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்பர் 3, அவருடைய விசுவாசத்தின் அடையாளம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அங்கே பிரச்சனை வந்தது. அவனுக்கும் லோத்துக்கு வந்த பொழுது அவன் சண்டை போடவில்லை. அவனுடைய அதாவது பிடிவாதத்தோடு கூட சுயநலத்தோடு கூட அவன் செயல்படவில்லை. விட்டு கொடுக்கிறவனாயிருந்தான். விசுவாசத்தின் அடையாளம் என்பது சண்டை போடுவதல்ல. மாமியார் மருமகள் இடையிலே சண்டை நடக்கிறது என்றால் அதாவது பிரச்சனை வருகிறது என்றால் விசுவாசமுள்ள மாமியார் மருமகளுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். எனக்கு உனக்கும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி நீ மருமகள், நான் மாமியார், எதுக்கு நமக்கு பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே விதமாக எந்த விஷயத்திலும் எந்த இடத்திலையும் நாம் ஆபிரகாம் லோத்துடைய வாழ்க்கையில் எப்படி அவன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம், ஒற்றுமை அனுபவம். அடுத்த அதிகாரத்தில் ஆபத்தில் உதவுகிறவனாயிருந்தான். அதே லோத்துவுக்கு பிரச்சனை வந்த பொழுது அவனுக்கு உதவி செய்தான் என்பதையும் நீங்கள் அடுத்த 14ஆம் அதிகாரத்தில் படிக்க முடியும். அப்படிப்பட்ட பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் அதுதான் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 20 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே யுத்தத்தில் அவன் கைப்பற்றிய பொருட்கள் அதை கொண்டு வந்து வைத்திருக்கிற சமயத்தில் அந்த எதிரி நாட்டை சேர்ந்த அங்கே வாசிக்கிறோம் 20ஆம் அதிகாரம் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். 21 வசனங்கள் 21 22 வசனங்கள். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று ஒரு சரட்டை ஆகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று உன்னதமான தேவனுக்கு தன் கைகளை என்ன செய்தான்? உயர்த்தினான். எத்தனை பேர் என் கை சுத்தம்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை உயரலையே. ஆராதிப்பதுக்காக கை உயர்த்தோன்னா உயரும். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன? என் கை சுத்தம் அப்படிங்கிறது அது கையை உயர்த்தி ஆராதிக்கிறது. அப்படி இல்லைன்னா கை உயராது. என் கை நான் சுத்தமாக வச்சுருக்கேன். லஞ்சம் வாங்கிறதில்லை, நான் வரதட்சணை வாங்கிறதில்லை,
அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறதே கிடையாது. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் எல்லாவற்றிலையும் தசம பாகம் கொடுத்தான் என்று 20ஆம் வசனம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருக்குரியதை நான் வைத்து கொள்ளவில்லை, வஞ்சித்து வைக்கவில்லை. என் கை பரிசுத்தமாக இருக்கிறது என்று கைகளில் சுத்தமுள்ளவன் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் இருக்கிறவன் தானே எங்கே போவான்? தேவனுடைய பர்வதத்தில் பரலோகத்துக்கு போகிறவன் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே ஆலயத்துக்கு வந்து, அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தில் வந்து அங்கே பதிவு செய்தால் போதும், அங்கே இருந்து உங்களுக்கு பரலோகத்துக்கு அனுப்பி விடுவார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கைகளில் சுத்தம் இருக்க வேண்டும், இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் என்ன செய்வோம்? பரலோகத்துக்கு செல்வோம். அதான் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ உத்தமனாயிரு என்று சொல்ல. உத்தமமாக அவன் இல்லை, ஆனால் அதுக்கு பிற்பாடு அவன் உத்தமனாக இருந்தான். புறஜாதிகளுடைய பழக்க வழக்கத்தின்படி அவன் வேறு விதமாக ஒன்று அவன் தவறு செய்யவில்லை. மனைவி மற்ற உலகத்தில் இருக்கிறதன்படியாக நமக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்றால் இப்படி அவளை ஆகாரம் என்ன செய்யுங்க, திருமணம் செய்து கொள்ளுங்கள். வேலைக்காரின்னு சொன்ன பாத்திரம் கழுவுறவல்ல, அவள் வேலைக்காரிகளுக்கெல்லாம் ஒரு தலைவியாக அந்த வீட்டில் இருந்தவள். அப்படிப்பட்டவளை, அவளும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆள் தான். அவளை என்ன செய்கிறார்? இவளுக்கு மறுமனையாட்டியாக அவள் ஏற்படுத்தி கொடுக்கிறாள். அந்த காரியத்தை கர்த்தர் ஒத்துக்கொள்ளவில்லை. நீ செய்தது தவறு என்று சொல்கிறார். உலக மார்க்கத்தில் உலகத்தில் உள்ளவர்கள் அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள். தாலி கட்டி கொள்கிறார்கள், மெட்டி போட்டுக் கொள்கிறார்கள். ஆகவே நானும் போட்டுக்கொள்கிறேன், நானும் செய்கிறேன். அவர்கள் அப்படி உடுத்துகிறார்கள், இப்படி அது செய்கிறார்கள், இது செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் போல நாம் செய்வோம் என்றால், அவர்கள் போல முடிவெட்டி கொள்கிறேன், அவர்களைப் போல ஜோடனை பண்ணி கொள்கிறேன், இப்படியெல்லாம் செய்தால் கர்த்தர் சொல்வார், நீ உத்தமனாயிரு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். உலகத்தினுடைய பண்பாடு கலாச்சாரங்களை விட்டு வேறுபட்டு வாடுகிற வாழ்க்கை, அதுதான் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கரங்களை வைத்து மறுபடியும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதாவது 18ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம், தூதர்களை கூட தெரியாமல் உபசரித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்றவர்களை உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு வருகிற பாஸ்டர்ஸை உபசரிக்கணும், வீட்டுக்கு வருகிறதான விசுவாசிகளை உபசரிக்க வேண்டும், வீட்டுக்கு வருகிறதான மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரர்களை, பெண் வீட்டில் உள்ளவர்கள், மனைவி கணவனுடைய வீட்டில் உள்ளவர்கள் வந்தால் அவளை தன்னுடைய வீட்டில் உள்ள அப்பா அம்மாவை உபசரிக்கிறதை விட அதிகமாக உபசரிக்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விளக்கமாக தான் பேசுறதுக்கு நேரம் இல்லை, சமயம் முடிந்து விட்டது. ஆகையினால இதை சொன்னால் அவங்க விளங்கிக் கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். ஆகவே உங்களுடைய உபசரிப்பு எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். எப்படி உபசரிக்கிறோம்? சிரித்த முகத்தோடு உபசரிக்கணும். வீட்டில் உபசரிக்கிறத விடுங்க, இங்கே வர்றதான ஆட்களை சிரித்த முகத்தோடு முன்னாலே நின்று உபசரிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. அல்லேலூயா. உட்கார வைக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. அவர்களுக்கு நாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவி செய்ய வேண்டும், அப்படி உதவி செய்ய வேண்டும். புதிதாய் வருகிற ஆட்களை உபசரித்தால்தான் பிள்ளை பிறக்கும். ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, குறித்த காலத்தில் வருவேன், நீ கையில் ஒரு பிள்ளையை வைத்திருப்பாய். ஆமென். ஒரு ஆத்மா உங்களுக்கு தரணும்னா, ஆத்மாதாயம் உங்களுக்கு வேணும்னா உபசரிக்கிற குணம் இருக்கணும். சபையிலையும் வந்து உபசரிக்கிறதான ஒரு ஆளாக மாறுங்க. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கூட்டம் முடிந்த உடனே அவங்கள விசாரியுங்கள். அதுக்கு பிறகாவது என்ன செய்யுங்க, அவங்களோட சில வார்த்தை பேசுங்கள். அந்த விதமான ஒரு அனுபவம், உபசரிக்கிற அனுபவம். நிறைய பேசல, உபசரிப்பை பற்றி மட்டுமே பல மணி நேரங்கள் பேச முடியும். தியானியுங்கள். தலைப்பை மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானிக்கலாம். கடைசியாக இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் அவனுடைய விசுவாசத்துக்கு அடையாளமாக ஒரே மகனை கர்த்தர் கேட்டார். அவன் அந்த மகனை என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான், பலியாக ஒப்பு கொடுத்தான். எதை காட்டுகிறது? ஆண்டவர் ஒரே மகன் என்று பாராமல் அவர் கேட்டார். அதே போல் நம்ம வீட்டில் ஒரு மகன் இருக்கலாம், ஒரே மகள் இருக்கலாம். கர்த்தர் கேட்கிறார், அவனை என் ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு என்று கேட்கிறார். நம்ம பிள்ளைகள் ஒருவனாக இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் இருக்கிறது, அது எனக்கு வேண்டும் என்று சொல்லாமல் நம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய சுயநலத்தை பார்க்காமல், நம்முடைய எதிர்காலத்தை பற்றி பார்க்காமல்,
கர்த்தருடைய ஊழியம், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், அதற்கு என் சந்ததியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி யார் அந்த மனப்பான்மையோடு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய அந்த ஒப்பு கொடுத்தலின் தன்மை தான் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆக என் பிரியமானவர்களே, இங்கே நம்ம 5 விஷயங்களை, அந்த உலக அதிசயம் அல்ல, அதுக்கு மேலான அதிசயமாக தெய்வீக அதிசயங்களை பற்றி 5 சொன்னேன். வேதாகமம், இயேசுவின் பிறப்பு, உயிர்த்தெழுதல், தேவனுடைய அழைப்பு, விசுவாச வாழ்க்கை. இனி விளக்கி நான் சொல்லவில்லை, குறிப்பு எழுதி கொள்ளுங்கள். அதே அதிகாரத்தில் ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயும் 10ஆம் அதிகாரத்தில் 9, 10, 13 வசனங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்பது அதிசயங்களாம் பேர் அதிசயமான காரியமாக இருக்கிறது. ரோமர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், ரோமர் 1, 32, 2, 8, 12 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது உலக அதிசயங்கள்லாம் பெரிய அதிசயம். உலக அதிசயங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. மனிதனுடைய அதிசயங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய பேரதிசயங்களில் 7 அதிசயங்கள் என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பும் இந்த நித்திய ஜீவனும் கூட அடங்கும். ஹல்லேலூயா. நம்ம மரித்து போனால் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இன்று மரித்தாலும் நம்முடைய ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த நித்திய ஜீவனுக்கு எதுவான காரியத்தை தேவன் அவர் தீர்மானித்து, உலகம் உண்டாகும் போதாகவே தீர்மானித்து அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அதை உலகத்துக்கெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆக்கினைக்கு தப்புவிக்கும்படியாக தேவன் மகத்துவமான திட்டத்தை போட்டு செயல்படுத்தி வருகிறார். அதுக்கு தம்முடைய குமாரனை ஏற்ற வேளையிலே அனுப்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் செய்துதான் அந்த மகா பெரிய ஏற்பாடுகள். அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அந்த கிரியைகளை, அதிசயமான கிரியைகளை என் கண்கள் காணும்படி எனக்கு கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கரங்களை வைத்து எல்லாரும் கேட்போமா? கரங்களை வைத்து எல்லாரும் கேட்போமா? உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அந்த அதிசயமான கிரியைகளை காணும்படி என் கண்களை நீ திறந்தருளும் என்று சொல்லி கேட்போம். எல்லாம் கைகளை வைத்து வாய்களை திறந்து கேளுங்க. உம்முடைய கிரியைகளை காணும்படி என் கண்களை நீ திறந்தருளுவீராக. உம்முடைய கிரியைகளை காணும்படி என் கண்களை நீ திறந்தருளுவீராக. உம்முடைய கிரியைகள் என் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. நல்ல கைகளை வைத்து ஆண்டு சத்தமா ஜெபிங்க. வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி, அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளுவீராக. வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை நீ திறந்தருளுவீராக. மோசே ஜெபித்தான், உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தான். எல்லாம் கைகளை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் காண்பியும், உம்முடைய மகிமையை நீர் காண்பியும். தேவன் மேகத்தில் இறங்கி அந்த மகிமையை காண்பித்தார். அதே போல கர்த்தர் தம்முடைய மகிமையிலே இறங்கி தம்முடைய முகத்தை நமக்கு காண்பிப்பாராக. அவருடைய மகிமையை நமக்கு காண்பிப்பாராக. எத்தனை பேருடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஓ ஹல்லேலூயா. சத்தமாய் தேவ சமூகத்தில் இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய் எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே, என் கண்கள் திறக்கப்படுவதாக, என் கண்கள் திறக்கப்படுவதாக. உம்முடைய அதிசயங்களை காணும்படியாய் என் கண்கள் திறக்கப்படுவதாக. என் பயங்கள் நீங்கும்படி, என் அவிசுவாசம் நீங்கும்படியாக. தகப்பனே, உம்முடைய மகத்துவத்தை என் கண்கள் காண வேண்டும். எனக்குள்ளே ஒரு ஆத்மீக ரட்சிப்பு உண்டாக வேண்டும். அதற்காக என் கண்களை திறந்தருளுவீராக. ஓ, நித்திய ஜீவனை குறித்ததான அறிவை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் கண்களை நீ திறந்தருளுவீராக. உம்முடைய அழைப்பை புரிந்து கொள்ளும்படியாய் என் கண்களை திறந்தருளுவீராக. உயிர்த்தெழுதலை பற்றியதான் நம்பிக்கையை நான் உடையவனாய் மாறும்படியாய் என் கண்களை நீ திறந்தருளுவீராக. ஓ, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்துகிறதை காணும்படியாக என் கண்களை நீ திறந்தருளுவீராக. ஓ ஹல்லேலூயா. அழைத்த தேவன் என் ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை காண்படியாய் என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கரங்களை கொட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரத்தோடு துதியுங்கள். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Glory to God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
உன்னை அதிசயம் காண செய்வேன். கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கரங்கள் வச்சு, ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவாய். எல்லாரும் தேவ சமூகத்தில் சேர்ந்து பாட போகிறோம். கைகளை கொட்டி பாட போகிறோம். ஓ ஹல்லேலூயா. ஓ glory to God. அதிசயத்தை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். Glory, glory, glory. அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தா தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தா தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் இளந்தே வழிவிடுமே. விசுவாசத்தோடு பாடுவோமா? எல்லாம் ஈக்குவலா வைப்பா, எல்லாம் ஈக்குவலா வைப்பா. தடைகளெல்லாம் அகர்ந்தே போகுமே. இடர்களெல்லாம் எங்கே மறைந்திடுமே. சொல்லுங்க எல்லாரும். தடைகளெல்லாம் தகர்ந்தே போகும். இடர்களெல்லாம் எங்கே மறைந்திடுமே. அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் பாதையெல்லாம் மறைந்தே போகும். மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஓ ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்க அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம். அநேக அதிசயங்களை காண செய்தீர்.
இந்த 2023 அநேக அதிசயங்களை காண செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நல்ல கைகளை வைத்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. 2024 வருடத்தில் இன்னும் கர்த்தர் அநேக அதிசயங்களை எங்களுக்கு காண்பிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று விசுவாசத்தோடு அவரை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசத்தோடு அவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு அதிசயங்களை காண செய்யும்படி கேட்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கட்டும், சம்பவிக்கட்டும். ஒவ்வொருடைய கண்களையும் திறந்தருளும்படி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.